கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துண்டறிக்கையில் மொத்தம் 275 பெயர்கள் இருக்கின்றன. உட்கார்ந்து இந்த நேரத்தில் படிச்சு பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். 275 பெயர்களையும் தனித்தனியே விழிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் விடிந்து போய்விடும். 5 மணிக்கு வந்தவர்கள் இருக்கிறீர்கள், 6 மணிக்கு வந்தவர்கள் இருக்கிறீர்கள். கணக்கு பார்த்தால் ஏறத்தாழ 4.5 மணி நேரம் 5.5 மணி நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு ஆள் கூட கலையல. அதுவும் என் தம்பிகள் கால் கெடுக்க நிற்கிறார்கள், இருக்கைகள் இல்லாமல் இங்கே நிற்கிறார்கள். கால் கெடுக்க 5.5 மணி நேரமாக நிற்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறவங்களுக்கு நன்றி கிடையாது. அவங்க என் பேச்சை மீறி அடங்க மறுத்து மேடை ஒழுங்கை காக்க தவறி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிழித்த கோட்டை தாண்டாமல் அந்த வரம்புக்குள்ளே நின்று 5.5 மணி நேரமாக இருக்கைகளில் அமர்ந்து வேறு எங்கும் கவனத்தை சிதறவிடாமல் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பட்டினி கிடந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு இயக்கம் இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டுப்பாடு மிகுந்த போராளிகள் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. போராளிகளை கொண்ட இயக்கம் அல்லது தலைவர்களை கொண்ட இயக்கம். இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன், எனக்கு முன்னர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும்போது சொன்னார், சுவாமி சகஜானந்தா, பெரியவர் இளைய பெருமாள், அந்த வரிசையிலே இன்றைக்கு திருமாவளவன் என்று இந்த வட்டாரத்தில் மக்களின் பேரன்பை பெற்ற வரிசையிலே இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் முருகேசன் அவர்கள் இருந்திருக்கிறார், வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்திருக்கிறார், தலித் எழில்மலை அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களில் இன்றைக்கு முருகேசன், வள்ளல் பெருமான், தலித் எழில்மலை ஆகியோர் நம்மிடையே இல்லை. இவர்களை எல்லாம் தேர்வு செய்த தொகுதி திருமாவளவனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள் அண்ணன் தளபதி அவர்களின் போர்படை தளபதிகள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நம்மோடு களத்தில் நின்று வசைமொழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, விமர்சனங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு, இடர்பாடுகளை எல்லாம் கடந்து, பொருளாதார நெருக்கடிகளையும் சுமந்து வெற்றி ஒன்றே இலக்கு என்று எண்ணி பாடாற்றியதன் விளைவாக என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு இணைந்து பணியாற்றியதன் விளைவாக சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வின் விளைவாக இன்றைக்கு திருமாவளவன் இந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து ஆணை பிறப்பித்தவுடன், அறிவிப்பு செய்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் சொன்னேன், இந்த வெற்றியை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தோழர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அதிலும் குறிப்பாக 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது
தேர்தல் வன்முறையின் போது ரத்தம் சிந்திய தோழர்களின் காலடியில் இந்த வெற்றியை, இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னேன். அந்த உணர்ச்சி பிரவாகத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் நாம் பெற்ற வெற்றி தான் நமக்கு இந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேர் ஆதரவுதான் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது. என்றாலும் கூட முதலாக பெருந்தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் நல்லாசியோடு இந்த களத்திலே நாம் காலடி எடுத்து வைத்த போது, களமிறங்கிய போது, கண்ணை கட்டி காட்டிலே விட்டதை போல எந்த திசை பக்கம் பயணிக்க வேண்டும் என்று கூட தெரியாத நிலையில் தேர்தல் வேலை செய்வதற்கு அரிச்சுவடி கூட கற்காத சூழலில் வன்முறைகளை எதிர்கொண்டோம். குருதி சிந்தினோம், குடிசைகளை இழந்தோம், தீ வைப்பிலே பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தொகுதியிலும் நடந்திராத அளவுக்கான தேர்தல் முறை வெறியாட்டம் சிதம்பரம் தொகுதியிலே தலைவிரித்தாடியது. தேர்தலில் தோற்று போவது கூட எனக்கு பெரிய துன்பத்தை தரவில்லை. ஆனால் எனக்காக வாக்களிப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்த சிறுத்தைகள் களத்திலே வெட்டுப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். சைக்கிள் சின்னத்திற்காக வாக்களித்த மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள், குடிசைகளை இழந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், அந்த சாம்பல் வாடையிலே உருண்டார்கள், புரண்டார்கள். அதை எண்ணி பார்க்கிறேன். கண்ணீர் வடித்தபடி நான் புதுதில்லிக்கு போனேன். KR நாராயணனை சந்தித்தேன். மூப்பனார் அவர்கள் அழைத்து சென்றார். அண்ணன் அழகிரி அவர்களும் உடனிருந்தார். என் கண்ணீரை பார்த்த KR நாராயணன் அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தார். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தட்டி கொடுத்தார். ஏன் தேர்தலில் நின்றோம் என்று நான் எண்ணி எண்ணி துன்பத்தில் உழன்றேன். எதற்காக நாம் வேட்பாளராக நின்றோம் என்று கவலைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன். ஒப்புக்காக அல்ல, வெளிச்சத்திற்காக அல்ல. களத்திலே கண்ட கசப்பான அனுபவங்கள் என்னை உறங்க விடவில்லை. எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி ஓடங்கள், எந்த திசைக்கு திரும்பினாலும் வன்முறை வெறியாட்டங்கள். இந்த ஊரை கொளுத்து விட்டார்கள், இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி விட்டார்கள், இந்த இளைஞனை கையை வெட்டிவிட்டார்கள், நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள். இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிற போது என் உடல் சிலிர்க்கிறது. எப்படி அதை கடந்து வந்தோம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ரத்தம் சிந்திய மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று இன்றைக்கும் எனக்கு குற்ற உணர்வு உறுத்திக் கொண்டே இருக்கிறது. காயம்பட்டவர்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறேன் என்பது இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. KR நாராயணன் அவர்களை பார்த்தோம், குடியரசுத் தலைவர்களை சந்தித்தோம் என்கிற ஒரு ஆறுதல் தான். இனிமேல் தேர்தல் களத்திற்கே வரக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே உருவானது. 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதையை புறக்கணித்தவன், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை உருவாக்கிய போது நான் தேர்தலை சந்திப்போம் என்று கனவிலும் எண்ணிக்கூட பார்த்தவன் இல்லை. தேர்தல் பாதை வேண்டாம் வேண்டாம் என்று ஊர் ஊராய் கூட்டம் போல் பேசியவன், மதுரை மாவட்டத்தில் தெரு தெருவாக நடந்து போனவன், அலுவலகம் முடிந்த பிறகு மேலூர் வட்டாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் என்று போய் அவர்களை அழைத்து ஒரு இடத்திலே அமர வைத்து நள்ளிரவு 12 மணி வரையில் அவர்களோடு பேசிவிட்டு நந்தே நான் மதுரைக்கு வந்து சேர்வேன். அந்த இரவெல்லாம் எனக்கு உறக்கம் இருக்காது. அடுத்த நாள் நான் அலுவலகத்திற்கு செல்வேன். அங்கே போய் எனக்கு உறக்கம் வரும். என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு என்னை எச்சரிப்பார். அப்படி 10 ஆண்டு காலம் ஓடி உழைத்தேன். எந்த கனவும் எனக்கு கிடையாது. சட்டமன்றம் போக வேண்டும், நாடாளுமன்றம் போக வேண்டும், பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும்,
பொருளீட்ட வேண்டும், புகழீட்ட வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது. மாவட்டத்திற்கு 100 இளைஞர்களையாவது அம்பேத்கரிய தொண்டர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் போராளிகளாக வளர வேண்டும். அதற்காக இந்த வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி நான் களமிறங்கினேன். 100க்கு 100 இது சத்தியமான வார்த்தைகள். 1999 இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் செய்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னவர் மக்கள் தலைவர் மூப்பனார். என்னை அழைத்துக் கொண்டு போய் அங்கே விட்டவர் அண்ணன் KS அழகிரி அவர்கள். அப்படி நான் தள்ளிவிடப்பட்டவன். நீச்சல் தெரியாதவனை குளத்திலே தள்ளிவிடுவது போல் தேர்தல் அரசியல் தெரியாத என்னை தேர்தல் களத்தில் இடித்து தள்ளிவிட்டவர் பெருந்தலைவர் மூப்பனார், மக்கள் தலைவர் மூப்பனார். எப்படி அந்த வன்முறையை எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவ்வளவு வன்முறைகளை தாண்டியும் 2.25 லட்சம் வாக்குகளை மக்கள் வாரி வழங்கினார்கள். மூப்பனார் அணியிலேயே போட்டியிட்ட வேட்பாளர்களில் அத்தனை வேட்பாளர்களும் 1 லட்சத்திற்கும் கீழே வாக்குகளை வாங்கினார்கள். மொத்தம் 40 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட. மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் கூட 90,000 வாக்குகள் தான். மூப்பனார் அணியிலேயே 1 லட்சத்தை தாண்டி 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் உங்கள் மடியில் தவழ்ந்த திருமாவளவன் பெற்ற வாக்குகள். வன்முறைகளை தாண்டி, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதை தாண்டி, கள்ள ஓட்டு போடப்பட்டதை தாண்டி நீங்கள் அள்ளி குவித்த வாக்குகள் மொத்தமே 3 லட்சம் வாக்குகள் என்றால் அதில் 2.25 லட்சம் வாக்குகளை இன்றைக்கு நாம் பெற்றோம். வேறு யாராவது அந்த வாக்குகளை பெற்றிருந்தால் இந்த நபர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஊடகத்திலே தூக்கி கொண்டாடி இருப்பார்கள், தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். திருமாவளவன் பாவப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், பின்புலமில்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அன்றைக்கு மக்கள் எனக்கு அளித்த அங்கீகாரம் 2.25 லட்சம் வாக்குகள். 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது சிதம்பரம் தொகுதி மக்கள் வாரி வழங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை 2.25 லட்சம். அதுதான் சமூக அங்கீகாரம். இது ஒரு இயக்கம், இது ஒரு அரசியல் இயக்கம், விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம். அந்த 2.25 லட்சம் வாக்குகள் நமக்கு தந்த அங்கீகாரம் அது. ஆனால் எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அப்படி நான் பின்வாங்கினால் இந்த இயக்கத்தின் எழுச்சியை தடைபட்டு போகும். இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற மக்களின் நம்பிக்கை தகர்ந்து போகும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சுவாமி ஜெகஜானந்தா அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த தொகுதி மக்கள், பெரியவர்கள் இளைய பெருமாள் அவர்களை தூக்கி கொண்டாடிய இந்த மக்கள், KBS மணியை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், திடுமென 10 நாள் இடைவெளியில் களத்திற்கு வந்த திருமாவளவனை ஏற்றுக்கொண்டார்களே, இது எப்படி? இது எனக்கான அங்கீகாரம் என்பதை விட இவர்கள் யாரோ ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவன் நமக்கு வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளாக என்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். மக்களின் அந்த எதிர்பார்ப்புக்கு நான் தீனி போட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மனம் ஒவ்வாமலேயே அடுத்தடுத்த தேர்தல்களில் நான் நிற்க நேர்ந்தது. ஒருபோதும் தோல்வியை கண்டு நான் துவண்டதில்லை, வருந்தியதில்லை, ஐயோ என்று நான் பதறியதில்லை. வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்திற்கு நான் போனதே இல்லை. அதை ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேர்தல் முடிவுகளை தொலைக்காட்சிகளில் அறிவிக்கிற போது கூட ஆர்வமாக நான் போய் உட்கார்ந்ததை பார்த்ததில்லை. தம்பிகளாக பார்த்து வந்து சொன்னால் உண்டு, அவ்வளவுதான். எனக்கு அதில் ஆர்வம் கிடையாது. அப்படித்தான் இருந்தேன். ஆனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எதுவுமே நான் செய்யவில்லையே. அவர்களே செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், அவர்களே செலவு செய்து சைக்கிளை தூக்கி கட்டினார்கள்,
அவர்களே விடிய 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 என்று வரவேற்பு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு தொகுதி விடிய விடிய விழாக்கோலம் பூண்டது என்றால் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிதான். 10 மணி என்கிற வரையறை கிடையாது. போலீஸ் வந்து சொன்னா கேஸ் போட்டுக்கையா போயா, நாங்க என்ன ஜெயிக்க போறோம், கேஸ் போட்டுக்க. 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆனது, என்னை இறங்க விடவில்லை. ஊர் ஊராக இழுத்து கொண்டு போனார்கள். அப்படி நடந்தது 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். ஒரு விழாக்கோலமாக இருந்தது, பிறகு போர்க்களமாக மாறியது, அதுவே சமூக அங்கீகாரமாக மாறியது. அதனால்தான் சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டும் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள். இது மாநில அளவில் நடக்கிற மாநாடா அல்லது கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நடக்கிற மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். கடலூர் மாவட்டத்து சிறுத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இந்த விளிம்பு நிலை மக்கள் வாக்களித்தாலும் அது வெற்றிக்கு போதாது. அந்த வெற்றிக்கு ஜனநாயக சக்திகளின் ஆதரவும் தேவை. 3 லட்சம் வாக்குகள் இருக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகள் என்றால் அந்த 3 லட்சத்தையும் பெற்றால் வெற்றி பெற முடியாது. கூடுதலாக நமக்கு 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் வாக்குகள் தேவை. சிதம்பரம் தொகுதியிலே இதுவரையில் நான் 6 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். 99, 2004, 2009, 2014, 2019, 2024. இதிலே முதல் முறை மூப்பனாரோடு போட்டியிட்டது, அது 3வது அணி, 2.25 லட்சம் வாக்குகள், வெற்றிக்கு வாய்ப்பில்லை. 2வது முறை எந்த அணியிலும் நாம் போட்டியிட சேரவில்லை, தனித்து போட்டியிட்டோம், அம்பு சின்னம் பெற்று வந்தோம், 2,51,000 வாக்குகளை பெற்றோம். 99 பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகளை பெற்றோம், 25,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். வெற்றி இல்லை. எஞ்சிய 4 முறையில் 4 முறை திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டோம். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை திமுக கூட்டணியிலே நாம் இணைந்து போட்டியிட்டோம். 2009, 2014, 2019, 2024. அதுல 2014 மட்டும்தான் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. நாமும் தோற்றோம். 3 முறை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவின் அடிப்படையில் தான். கடந்த தேர்தலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதியில் பேசுகிற போது சொன்னார், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக 2 சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன். ஆனா அண்ணன் பேரு வேங்கையின் மைந்தன். அது வேங்கைன்னா சிங்கம் கிடையாது. அண்ணனை பொறுத்த வரையிலும் புலிதான், இவர் டைகர். வேங்கைனா வேங்கையின் மைந்தன் தான், வேங்கைக்கு பிறந்த வேங்கை என்று பொருள். வேங்கைனா அது ஒரு வகையான டைகர், அது புலி இனத்தை சார்ந்தது. வேங்கைனா சீட்டான்னு அர்த்தம். சிறுத்தை புலி, சிறுத்தை நம்ம சொல்றோம், ஆக்சுவலா சிறுத்தை என்பது புலி இனம். அதை முழுசா சொல்லணும்னா சிறுத்தை புலின்னு தான் சொல்லணும். அண்ணன் பிரபாகரன் சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு? இந்த புலி படைக்குள்ளேயே ஒரு சிறுத்தை படையணி வச்சிருக்கிறேன், அது உங்க நினைவாதான் நான் வச்சிருக்கிறேன் சொன்னார். இது மற்றவங்க மாதிரி உடான்ஸ் கிடையாது, பீலா கிடையாது. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அண்ணன் அவர்கள் என்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார், புலி படையிலே ஒரு சிறுத்தை அணியை நான் வைத்திருக்கிறேன். அது உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான். கிளாஸ் எடுக்கும் போதே உங்களை சொல்லி நான் பலமுறை பேசியிருக்கிறேன், அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த சிறுத்தை புலியை சீட்டான்னு சொல்லலாம், பேந்தர்னு சொல்லலாம். வேங்கை புலி, வேங்கைன்னா வேங்கை புலி,
அந்த வகையில் பார்த்தா அவர் நம்ம இனத்தோடு தான் வருகிறார். சிறுத்தை புலி, வேங்கை புலி. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் அரிமா சிவசங்கர், கடலூர் வேங்கையின் மைந்தன், இந்த 2 பேரையும் திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் வாக்குகள் பெற்றோம் 2019. இப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறோம். அப்பவும் 5 லட்சம் ஓட்டு தான். 2019 மொத்தம் 6 தொகுதியில 5 தொகுதிகள் ஒரு தொகுதியோடு போட்டி போடுகிறது. அது என்ன தொகுதி தெரியுமா? காட்டுமன்னார்குடி. அந்த ஒரு தொகுதி தனியா நிக்குது. 5 தொகுதியும் காட்டுமன்னார்குடியோட மோதுது. மற்ற 5 தொகுதியிலும் அதிமுக அதிகமா ஓட்டு வாங்கிட்டே போறான். நீ எவ்வளவு ஒரு நாள் ஓட்டு வாங்க, என்கிட்ட நீ தோத்துதான் ஆகணும் அப்படின்னு நின்னது காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார்குடியில் மட்டும் நாம் பெற்ற வாக்கு பிற 5 தொகுதிகளிலும் நமக்கு குறைந்த வாக்குகளை ஈடு செய்து 3000 மேலே நின்றோம். அவ்வளவு வாக்குகளை அது ஈடு செய்தது. அந்த காட்டுமன்னார்குடி வேங்கை மைந்தன் முட்டம் இருக்கிற கிராமம், அவரின் சொந்த கிராமம். தோழர்களே, கடலூர் மாவட்டம் தாய்மடி என்று சொன்னால் காட்டுமன்னார்குடியை எப்படி சொல்லுவது? சிறுத்தைகளின் கருவறை என்றுதான் சொல்ல வேண்டும், கற்பக்கிரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். 2019 5 லட்சம் வாக்குகள். இந்த தொகுதியில் மொத்தம் தலித்துகள் 3 - 3.5 லட்சம் வாக்குகள் இருப்பார்கள். 3.5 லட்சம் வாக்குகள். 100 விழுக்காடு 3.5 லட்சத்தையும் வாங்கினாலும் கூட வெற்றி பெற முடியாது. அப்ப வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக 1.5 லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றன. அவ்வளவு வாக்கையும் நமக்கு வாரி வழங்குவதற்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், அவருடைய தளபதிகள் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும். இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பாராட்டுவதற்காக சொல்லுவதல்ல, முகஸ்துதிக்காக சொல்லுவதல்ல. இந்த கணக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் திடீரென அம்பேத்கரியவாதிகள் வருவான். ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு, ஏன் இவர் தனிச்சு நிக்க மாட்டார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பால பாடம். அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. தலித் அல்லாதவர்கள் வாக்குகளை 1.5 லட்சம் வாக்குகள் கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம். ஏன்னா கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க. கட்சி தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது. நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன செய்தான், யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை. திருமாவளவன் ஒரு தலித், அவ்வளவுதான். ஓட்டு போடாதே. இது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற உளவியல். தலித்துகள் ஒருபோதும் சாதி பார்க்க மாட்டார்கள். தலித் அல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் சாதி பார்த்துதான் முடிவெடுப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். எஸ்சியா இருக்கிறவன் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவான், இந்திரா காந்தின்னு பெயர் வைப்பான், நேருன்னு பெயர் வைப்பான், திமுகவுக்கும் வேலை செய்வான், அதிமுகவுக்கு வேலை செய்வான். யார் வேட்பாளர் என்ன சாதி பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா முழுவதும் எஸ்சி அல்லாத மக்களிடையே ஒரு பொது உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாரும் இப்போது இருப்பவர்கள் பொறுப்பல்ல. காலம் காலமாக சனாதனம் அப்படி ஒரு உளவியலை இந்த சமூக கட்டமைப்பிலே நிறுவி இருக்கிறது. சனாதன தர்மம் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால் நாம போய் நின்னா வேண்டாம். இந்த உளவியலை தகர்த்து, இங்க பேசினார் அண்ணன்,
ஒரு நிமிஷம் தான் பேசினார். எவ்வளவு பேர் கவனிச்சுன்னு தெரியல. ஒரு 100,000 தடவை இந்த கருத்து சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? திருமாவளவன் 3 முறை வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு இந்த பகுதியில் அமைதி நிலவுகிறது. எல்லாம் சுதந்திரமா இன்னைக்கு வியாபாரம் பண்றான். காட்டு மன்னாருக்கு போறேன், கலர் கலரா லைட் எரியுது. இதெல்லாம் நான் திருமாவளவன் போட வச்சான், காசா கொடுத்தான் திருமாவளவன். எப்படி அதெல்லாம் நடக்குது? ரொம்ப ஆழமான கருத்து அவர் சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்தால், திருமாவளவன் வெற்றி பெற்றால் எஸ்சி மக்களை எல்லாம் வன்முறை திசை வழியிலே கொண்டு போய் விடுவார். நாள்தோறும் இங்கே சாதி சண்டை நடக்கும். பிற சாதி மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, பிரச்சனை செய்வார்கள், நன்கொடை கேட்டு வந்து தொல்லை கொடுப்பார்கள், தினந்தோறும் சாதி கலவரம் நடக்கும். இப்படி ஒரு கருத்து வேகமாக பரப்பப்பட்டது, வேகமாக பரவியது. எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் வணிகர்கள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் விவசாயிகள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் அந்த கருத்து மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது. அதுதான் இங்கே அண்ணன் அழகிரி அவர்கள் பேசியதும், அண்ணன் MRK அவர்கள் பேசியதும், அண்ணன் CV கணேசன் அவர்கள் பேசியதும் அதுதான். ஒரு காலத்தில் அப்படி தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அப்படி நடந்ததா? திருமாவளவன் MP ஆன பிறகு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதான் அவருடைய பிரச்சாரமே. அவர் பிரச்சாரமே அவ்வளவுதான். நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு பிரச்சனையும் வர திருமாவளவனால. அவங்க தொண்டர்கள் அவர் சொல்றபடி கேட்பாங்க. உட்காருனா உட்காருங்க, நிற்குனா நில்லுன்னு நிற்பாங்க. அவங்க சொல்றபடி கேட்பாங்க. அவங்க எல்லாம் கொள்கை போராளிகளா வளருகிறார்கள். இதை இன்டோர் மீட்டிங்ல பேசினார், டோர் டு டோர் போய் பேசினார், பொதுக்கூட்ட மேடைகளில் பேசினார். பல பேர் அவரை கடுமையாக விமர்சனமும் செய்தார்கள். சிவசங்கர் மேல கல்லே எடுத்து அடித்தார்கள், கட்டையை போட்டு மறித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர் அவர். அவருடைய வெற்றி திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அவர் மீதான விஷம பிரச்சாரம் தகர்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகுகிறோம், அவருடைய தொண்டர்களோடு பழகுகிறோம். அப்படி இல்லை, இதை முழுதாக உணர்ந்து முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மனப்பூர்வமாக தன்னோடு பணியாற்றக்கூடிய மற்ற தோழர்களையும் அப்படியே மேடையிலே பேசுவார். வண்டியில் போகும்போது நான் வர சொன்னேன், ஏன் வரல, ஏன் நீ லேட்டா வர, ஏன் இந்த ஏற்பாடு பண்ணல, ஏன் சும்மா வந்து நிக்கிற, எங்க சால்வ, ஏன் வரவேற்பு சிறப்பா இல்லை, திருமாவளவன் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம்ல, நீ நின்று அங்கே வரவேற்கணும் இல்லையா? கடுமையா பப்ளிக்ல பொதுமக்கள் மத்தியில் கண்டித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள். அவரை பாராட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, அதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தவில்லை. அதை எதிர்த்து நிற்பது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம். போய் இரவுல திமுக தொண்டர்கள் அண்ணன் பேச்சை கேட்டு சின்னம் வரைஞ்சிட்டு வருவாங்க. காலையில் பார்த்தா அதை அழிச்சு கிடக்கும், அவங்க அழிச்சு போட்டுருவாங்க. ஏன் இவன் சின்னதை கொண்டாந்து இங்க வரைகிற? திமுக கூட்டணி ஓட்டு வேணா நாங்கள் போடுறோம், இங்க வந்து வரையாத, சண்டை போடட்டார். இதுக்கு தனியாக ஆளை போட்டு, எனக்கு தெரியாது, இவ்வளவு ஓட்டு வந்தாகணும். சிதம்பரமா மாநகரத்தில் ஓட்டு குறையக்கூடாது, கூடுதலா 5000 ஓட்டாவது அதிகம் காட்டணும். வார்டுக்கு வார்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு கடுமையா பேசி வார்டுல இவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டணும். இதுதான் தேர்தல் பணி. இப்படியெல்லாம் களத்தில் மனப்பூர்வமாக இறங்கி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும், திருமாவளவன் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகளும் இங்கே பணியாற்றியதன் விளைவாகத்தான் தோழர்களே நாம் இந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது.